பயணத்தில் ஏஞ்சலிக் விசிட்டேஷன் உங்களுக்கு உண்டாயிருக்கும். இன்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதற்கொண்டு காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட இருந்து உங்கள் ஜெபங்கள், உங்ககிட்ட இருந்து உங்களுடைய வேண்டுதல்கள், உங்ககிட்ட இருந்து சில விஷயத்தை அவங்க கலெக்ட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு தேவன்கிட்ட போறாங்க. அப்புறம் தேவன்கிட்ட இருந்து சிலதை கலெக்ட் பண்ணிட்டு அவங்க உங்களை சந்திக்கிறாங்க. அததான் ஏறுகிறதும் இறங்குகிறதும், டூ வே கம்யூனிகேஷன்ஸ். ஆமென். இந்த டெலிவரி சில நேரம் சில திங்ஸை எடுத்துட்டு போறாங்க, சில நேரம் சில திங்ஸை கொண்டு கொடுத்துட்டு போறாங்க. நான் சொல்றேன், இனிமே தேவ தூதர்கள் அப்படிப்பட்ட ஊழியத்தை நீங்கள் உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. You will enjoy the ministry of angels. தேவ தூதர்களின் ஊழியங்கள் உங்களுக்கு உண்டாவதாக. இயேசு சொன்ன வார்த்தைங்க இது. சிலர் அது தூதர்லாம் இதெல்லாம் எங்கங்க, இதெல்லாம் யாருங்க பார்த்தா, யாரு பாப்பீங்கன்றார். இனி உங்க பயணத்துல ஏஞ்சலிக் விசிட்டேஷன் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு மதம் கிடையாது. இட்ஸ் நாட் அ ரிலீஜியன்ஸ். சும்மா ஏதோ சில ரிச்சுவல்ஸை செஞ்சுட்டு சண்டே கோயிலுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்றது இல்லை. அது ஒரு ஆவிக்குரிய உலகத்தோடு தொடர்புடைய ஒரு வாழ்க்கை. ஆமென். காணக்கூடிய இந்த மாம்ச உலகத்தை விட அதி நிதர்சனமா இருக்கிற ஒரு ஆவிக்குரிய உலகத்தை இந்த சரீர உலகத்தோடு கனெக்ட் பண்ணி அனுபவிக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென். நான் சொல்றேன், ஆவிக்குரிய உலகத்துல மனிதனாய் இருக்கிற நீங்கள், மறுபடியும் பிறந்த நீங்கள் அதிகாரம் மிக்கவர்களாய், செல்வாக்கு மிக்கவர்களாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கென்று வேலை செய்வதற்கு உங்கள் பரம தகப்பன் அநேக பணிவிடை ஆட்களை அவர் வைத்திருக்கிறார். ஆமென்.